சிலம்பம் இன்டர்நேஷனல் சாம்பியன்ஷிப் போட்டி தாய்லாந்து பட்டயாவில் நடைபெற்றது. இதில் இந்தியா, ஸ்ரீலங்கா, சைனா, தாய்லாந்து உள்ளிட்ட 6 நாடுகள் பங்கேற்றன. இந்தியா சார்பில் 48 பேரும், தமிழகத்திலிருந்து 8 பேரும் பங்கேற்று ஒற்றை கொம்பு, இரட்டை கொம்பு உள்ளிட்ட பிரிவுகளில் தங்கம் வென்று அசத்தினர். சென்னை ஏர்போர்ட் வந்த வீரர்களுக்கு உறவினர்கள் சால்வை அணிவித்து உற்சாகமாக வரவேற்றனர். நான் வீரத்தமிழச்சி சிலம்ப கலைக்கூடத்தில் 6 வருஷமாக கற்றுக்கிறேன். நான் ஸ்டேட் லெவல், டிஸ்ட்ரிக்ட் லெவல் எல்லாத்துலேயுமே முடிச்சுட்டு தான் இன்டர்நேஷ்னல் லெவல் வந்திருக்கேன். சிலம்பம் இன்டர்நேஷ்னல் சாம்பியன்ஷிப் தாய்லாண்டில் நடந்துச்சு, பட்டாயா அப்படிங்கிற ஒரு இடத்துல. போட்டி ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அங்கே வந்த எல்லா பசங்களுமே திறமையான பசங்க, நல்லா செய்கிற பசங்க. அவங்க கூட காம்படிட் பண்ணி ஃபஸ்ட் ப்ரைஸ் எடுத்தது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. டஃப்பான காம்படிஷன் தான். 4லேருந்து 6 நாள் கலந்துக்கிட்டாங்க. ஸ்ரீலங்கா, தமிழ்நாடு, தாய்லாந்து, சைனா இந்த மாதிரி நாடுலேருந்து கலந்துக்கிட்டாங்க. ஏன் கற்றுக்கணும்னு நினச்சேன்னா, தைரியமாக தற்காப்பு இப்போ பெண்களுக்கு அவ்வளோவா சேஃப்டி இல்லை. அதெல்லாம் தாண்டி இன்னும் தைரியமாக எங்கே போனாலும் நின்று சண்டை போடுற மாதிரி, நம்ம டிஃபென்ஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கிறதுக்காக தான் சிலம்பம் கற்றுக்கிட்டேன். நிறைய வளர்ச்சி திட்டங்கள் கொண்டு வந்தாங்கன்னா பிள்ளைங்களுடைய அந்த எதிர்காலத்துக்கு இது ரொம்பவே கண்டிப்பாக ஊக்குவிப்பாக இருக்கும். ஏன்னா இந்த கலையை ஆர்வமாக கற்றுக்கிற பிள்ளைங்க நம்ம தமிழ்நாட்டில் அதிகமாகிட்டே இருக்காங்க இப்போது. ஸோ அவங்களுக்கு இந்த கலை மூலயமா இடஒதுக்கீடு, அதே மாதிரி அவங்க இந்த கலையை கற்றுக்கிறதுக்கான உதவிகள் எல்லாமே நம்ம தமிழக அரசு சார்பாக இப்பொழுது பொறுப்பேற்றிருக்க தமிழக முதல்வர் சார்பாகவும், அதே மாதிரி நம்ம ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டராக இருக்க ஆதவ் அர்ஜுனா அவர்களும் எங்களுக்கு இந்த கலையை வளர்க்குறதுக்கு சப்போர்ட் பண்ணாருன்னா இன்னும் நாங்கள் இந்த பயிற்சியை மேம்படுத்தி தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் பெருமையை சேர்ப்போன்றது எங்களுடைய. ஒலிம்பிக்கில் போய் மெடல் அடிக்கிற அளவுக்கு நம்மளுடைய தமிழ்நாட்டில், இந்தியாவில் பிளேயர்ஸ் இருக்கிறாங்க. இதை கொண்டு போனோன்னா அதுக்கு அரசாங்கத்தோட ஒத்துழைப்பும் ஒரு தனி கவனமும் எங்களுக்கு தேவைப்படுது. இதை அவங்க செஞ்சாங்கன்னா எங்களுக்கு வாழ்நாளில் எங்கள் பிள்ளைகளும் சரி, இந்த கலையும் சரி வளர்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய உதவியாக இருக்கும். இந்த சிலம்பத்தில் இப்போது STAT இருக்குது. அதில் நான் எல்லா கேம்ஸுக்கான ஒரு பயிற்சியாளர்களும் பயிற்சி விற்கிற ஊக்குமுறைகளும் அதில் இருக்குது. பிள்ளைகளுக்கான ஊக்கத்தொகைகளும் இருக்குது. எல்லாமே இருக்குது. பெனிஃபிட்ஸு எல்லா கேம்ஸுக்கும் இருக்குது. ஆனால் சிலம்பத்துக்கு இன்னும் இல்லை. ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு ஸ்கீமை கொண்டு வந்தாங்கன்னா மாணவர்கள் இந்த விளையாட்டுலையும் நம்ம போய் பங்கு பெறணும். இது மூலயமா நம்மளுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டா சர்டிஃபிகேட் வரும். ஸ்போர்ட்ஸ் கோட்டா மூலயமா வேலை வாய்ப்புகள் வரும்ன்ற நம்பிக்கை அவங்களுக்கு வந்ததுனாலே இந்த கலையை கற்றுக்கிற பிள்ளைகள் வளருவாங்க இதில்.